ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி அனி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி டேட் 23rd ஆஃப் ஜூலை. ஸோ அப்போனா என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்கள். எஸ், இன்றைக்கி ஜனநாயகன் மூவி ரிலீஸ். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். நைட் ஷோ தான் போகிறேன், 11:59. அதாவது ஃபர்ஸ்ட் டேயோட லாஸ்ட் ஷோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரேவந்த் ஆஃபீஸில் இருக்காங்க. வடபழனி கமலா தேட்டரில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆஃபீஸ் முடிஞ்சு அங்கேருந்து பக்கத்தில், அவங்க ஆஃபீஸ் வடபழனின்றதுனால ரொம்ப கிட்ட. ஸோ இப்போ நான் மட்டும் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். பாப்பாவை கொண்டு போயிட்டு அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ டின்னர் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். ரேவந்தும் வீட்டுக்கு வர மாட்டாருன்றதுனால சூப்பரான ஒரு எக் ஆம்லெட் அதை சாப்பிட்டுட்டு நான் இப்போ மிரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விடணும். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:30 ஆகுது. ஸோ 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பலான்ட்டு. ஸோ இங்கேருந்து டைரக்ட் பஸ் ஒன்று இருக்குது. அப்படி இல்லைனா குரோம்பேட் போயிட்டு இன்னொரு பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ஏன்னா கொஞ்சம் 9 மேலே போகணுன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுதுல்ல, அதனால. ஸோ எனக்கு என்னோடய ஜனநாயகன் மூவியோட லாஸ்ட் ஒன் டைம் அதோட விலாகாக இது இருக்க போது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஒரு வைபை கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கான அவுட்ஃபிட் இதுதான். ஓகே, அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு மை வீடியோ. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் டேடி பஸ் ஸ்டாப்பில் இருக்காராம். ஸோ மெருவை கூட்டிகிட்டு போய் அப்படியே அவர்கிட்ட விட்டுட்டு நான் அங்கேருந்து அப்படியே பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன். ஹாய் சொல்ல போறியா? சொல்லு. மேலேருந்து ஒரு பள்ளி பொத்துன்னு விழுது. ஆமாம், ஒரு தாத்தா என்னை நோட்டை விட்டுட்டுருக்காரு. இது என்ன தனியாக ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்கு வீடியோவில் அப்படின்ற மாதிரி. என்னால லைசன்ஸ் எல்லாம் போக முடியாது, மாட்டினா. அப்பா கிட்ட விட்டாச்சு. நான் பஸ் ஏறிட்டேன். இன்னும் ஒரு 2 பஸ்ஸை பிடிச்சி போகணும். இங்கேருந்து குரோம்பேட் போயிட்டு குரோம்பேட்லேருந்து வடபழனி பஸ். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 9 ஆயிடுச்சு. இது 9:15 எடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. சீக்கிரம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். நான் 10 மணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் இல்லை, அதுதான். ஓகே, லெட்ஸ் சீ. பை. வந்துட்டோம், ரேவந்த் ஆஃபீஸ் வந்துட்டோம். இங்கே வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அவன் உள்ளே இருக்கான். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? அங்கே தான் இருக்கேன். அவன் ஏதோ உள்ள ஒர்க்கில் இருக்கானோ, அதனால் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். டைம் இப்போ கரெக்டாக 10:20 தான் ஆகுது. நமக்கு 11:59க்கு தான் ஷோ. இது வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். உள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்தா அது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கு வெளியவே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க அந்த பேஷண்ட் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன். ஆனால் சூப்பர் ஸ்பாட்டிங்க பாருங்கள், ஃபுல்லாக மணி பிளான்ட், எனக்கு பிடிச்ச செடி. நானும் ரேவந்தும் ஃபஸ்ட்டு பார்த்த விஜய் மூவினா அது கத்தி தான். 2014. 2014னா 11 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் ஆகுது. இது மாதிரி இன்றைக்கெல்லாம் எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்களா, எல்லாம் அழுதுனே வராங்க. காலையிலே ஒருத்தன் அழுதுட்டான் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு. அந்த லாஸ்ட்டு ஃபிலிம்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்களா, திடீர்னு ரேவந்த் பார்க்குற கண்ணெலாம் கலங்கி நிற்கிது. இவன் கலக்க மாட்டானே, கல் நெஞ்சக்காரனாச்சேன்னு பார்த்தா, என்னடா அழுவுறியா அப்படின்னு கேட்டால், இல்லையே வேர்க்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, என்ன தண்ணி வருது அப்படிலாம் சொல்கிறான். அடப்பாவமே, உனக்கு உள்ள இவ்வளோவா கல்லுக்குள் ஈரம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அதனால் அழுகுறான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அழுவ மாட்டான் அவன், அந்தளவுக்கு ஒரு ஓஜி அணிலாக இருக்கான் போல். ஐயோ கடவுளே. நான் சின்ன வயசில் படத்துக்குலாம் போன எக்ஸ்பீரியன்ஸே இல்லை பெருசாக. எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்பலாம் கூட்டிகிட்டு போனதில்லை.
அப்படி நான் சின்ன வயசில் பார்த்த படம்னா அது நிறைய வந்து விஜய்க்கு படம் தான். எனக்கு ஃபஸ்ட்டு படம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஷாஜஹான் படம் தான் பார்த்தோம். ஆனால் வீட்டில் வந்து ரேடியோ டேப் பாட்டுலாம் இருக்கும், அதில் ஃபுல்லாக விஜய் பாட்டு தான் ஓடும். இந்த காதலுக்கு மரியாதை படம்லாம் நான் வந்து ஒரு 2 வயசோ 3 வயசோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போவே வந்து எங்கள் சித்தப்பா வந்து அந்த பாட்டெல்லாம் போடுவார். அது ரிப்பீட் மோடில் ஓடிட்டே இருக்கும். என்னை தாளாட்ட வருவாளோ அந்த பாட்டெலாம் அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு வந்து சென்ட் ஆஃப் நினைக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது. தெரியல, இன்ன வரைக்கும் அது ஒரு பெயின் வரல. ஒரு மாதிரி பெயின் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி யாராவது பார்க்குறாங்களா, நான் பார்க்கல. ஒரு மாதிரி சொல்ல தெரில, மிக்சடாக இருக்குது. மேபி அங்கே போனால் அழுக வருமா என்னன்னு தெரில, பார்ப்போம். நானும் ஃபயர் விட்றேன், தெறிக்க விடணும்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் நைட் ஷோவில் எப்படி அந்த மாதிரி போடுவாங்களா, ரிப்பீட்லாம் போடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் இல்லை, ஏன்னா அடுத்து 3-4 நாளைக்கு எல்லாம் செலிப்ரேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. சொல்கிற மாதிரி மிக்சடாக தான் இருக்குது, எதுவுமே பெருசாக ஆனும் இல்லை ஓனும் இல்லை. அங்கே போய் ஆனால் ஸ்க்ரீன்லலாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடும் போல். பட் ஆனால் வெயிட்டிங் தட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பி ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு அப்படியே தெரிவிக்கிறோம். ஓர் அடிக்குது கைஸ், செம்மையாக ஓர் அடிக்குது. ஒருத்தனை நம்பி வந்து உட்காந்தா வெளியே உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். 5 நிமிஷத்தில் போயிடுவோமா தேட்டருக்கு? ஆனால் 1 hour டைம் இன்னும் 1 hour பெண்டிங் இருக்குது, அதனால உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஒரு வழியாக தேட்டருக்கு வந்தாச்சு. 1 hour முன்னாடியே வந்ததுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 12:30 தான் ஷோவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஷோலேயே நிறைய ஒன்ஸ் மோர்லாம் போயிட்டு இருந்துச்சு போல். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் சுமார் ஒரு 1:30 மணி வெயிட்டுக்கு அப்புறம் படம் போட்டுட்டாங்க. தரமான சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. அந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் நடந்தது பாருங்க ஒரு மாற்றம். மொத்தமா மாறிடுச்சு தமிழ்நாடு அரசியல் தோற்றம். 77 ஜெயிச்சார் மக்கள் திலகம், அதே மாதிரி இப்ப ஜெயிச்சது நம்ம வெற்றி கழகம். நிறைய பேர் சொல்றாங்க ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிடுச்சு, கலெக்ஷன் வந்து வீக் ஆயிடுங்க. ஆனா விஜயனை தான் எப்பவுமே பீக்கு. இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். அவர் முன்னே படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப அன்ஃபேர். ஆனா அவருக்கு அதோட ரொம்ப முக்கியமா பண்றது மக்களோட வெல்ஃபேர். 69 films, ரொம்ப எமோஷனலா இருக்கு. பட் இந்த நேரத்துல நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கிறேன், கமலால அவரோட 69 மூவிஸே ரீ-ரிலீஸ் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் போட்டு என்ஜாய் பண்ணலாமா? அண்ட் ஃபைனலி நான் ஒரு டயலாக் இப்ப சொல்லுவேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சிஎம் கத்துறீங்களா? ரெடி? உள்ள வந்தா பவர்டி. அண்ணன் யாரு? தளபதி. அண்ணன் யாரு? தளபதி. ராசா ஒரு வாட்டி அண்ணன் யாரு? Thank you, love you all. நாங்க என்ஜாய் பண்ணலாம். Love you, thank you. Let's try.
டைம் இப்போ வந்து ஒரு 6:45 அது மாதிரி இருக்கும். இல்லை 4:30 மணிக்கு தான் வந்தோம். படம் வந்து ரொம்ப லாங் டியூரேஷனாக இருந்துச்சு. அது தாண்டி மூவி ஸ்டார்ட் பண்ணதே லேட்டில், அதனால கண்ணெல்லாம் எரியுது. இப்போ நான் வந்து என்னோடய கடமையை செய்ய வந்துட்டேன். இப்போ ரேவந்த்க்கு சுத்தமாக லீவ் கிடையாது, ஆஃபீஸ் போகணுமா. அதனால அவன் தூங்குறானா. இப்போ எனக்கு வேலை இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் நான் வந்து எழுந்துச்சி வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. ஸோ ஓவராலாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். படம் பார்த்துட்டு 4:30 தான் வந்தோம். இப்போ உடனே எழுந்திரிக்கணும். நான் அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் அவனை மட்டும் தூங்க சொல்லலான்ட்டு. அப்புறம் எஸ், ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில். ஒன்ஸ் மோர்லாம் போட்டு செம்ம வைப் பண்ணாங்க. தேட்டர் ஓனர் வேறு, கமலா தேட்டர் ஓனர், அவர் வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசி செம்ம மாஸ் பண்ணார். தளபதி ஆன் ஸ்க்ரீன் லாஸ்ட் டைம் அது நினைக்கும் போது உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்ததுனால நிறைய பேருக்கு தூக்கம் வந்திருக்கோம். பட் நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் இட்ஸ் அபவுட் விஜய் ஃபிலிம் அண்ட் லாஸ்ட் ஃபிலிம். ஸோ அதை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப இன்லாஜிக்கெல்லாம் யோசிக்காமல் படத்தை பார்த்தோம்னா எஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நல்ல படம் தான். பகவான் கேசரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் பகவந்த் கேசரியோட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பகவந்த் கேசரி தான். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் அதில் சொல்யூஷன் அப்படி இருக்கும். ஸோ படத்தில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து விமன் எம்பவர்மெண்ட். ஸோ அதை வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி மதம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நடக்கிற அந்த மத கலவரம், அதை பற்றின படமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி அந்த இது என்கவுண்டர் விஷயம், அதுக்கப்புறம் அந்த 61 சாராய கொலை. ஸோ ஆளுக்காட்சி பயங்கரமாக டாமினேட் பண்ணி வந்த ஒரு படம் தான். மேபி அதனால தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடலையான்னு தெரில. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து 200 அடிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்களா இருந்தால் தெரியல. பட் இது வந்து ஒரு டிவிக்கு ஆஃப் பண்ணிட்டான்ட்டேன். இது வந்து ஒரு டிவிக்கு கேம்பெயின் படம், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கதையோடு தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டிவிகேயோட கேம்பெயின் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய அங்கங்கே ஃப்ளாஸ் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருந்தது தான் செகண்ட் ஹாஃப். ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் தளபதியை லாஸ்ட் டே என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. ஒன் லாஸ்ட் டைம் அவருக்காக நம்ம வந்து இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை.